இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் கால் பண்ணி ரொம்ப மனப்பூர்வமா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த பார்க்க போறோம். தளபதி அப்புறம் முதலமைச்சர்னு அழைக்கப்படக்கூடிய விஜய் அவர்கள் இன்னைக்கு தன்னோட பிறந்த நாளை ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொண்டாடுறதை விட ரசிகர்களும் தொண்டர்களும் தான் அவர் பர்த்டேவை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான ஊர்கள்ல விஜய் தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது, ரத்த தானம் பண்றது, இது மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வருஷம் வருஷம் நடக்கிற ஒன்று தான். ஆனா விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்றதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் பிறந்தநாள் அப்படிங்கிறதால இந்த பர்த்டே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்த்டே அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான அரசியல் கட்சி தலைவர்களும் ரசிகர்களும் சினிமா பிரபலங்களும் அவங்க வாழ்த்துக்களை சோஷியல் மீடியா முழுக்க பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றவங்கள்ட்ட இருந்து வரும்போது கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து வாழ்த்து வராம இருக்குமா? கண்டிப்பா வந்திருக்குது. இன்னைக்கு காலையில முதல் ஆளா தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தது அவங்க அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர், அப்புறம் அம்மா ஷோபா. இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் பர்சனலாக கால் பண்ணி தான் பையனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் தான் ரொம்ப உயிராக நேசிக்கக்கூடிய மகன் சஞ்சய் இருக்காருல்ல, அவரு விஜய் அவர்களுக்கு கால் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். அந்த நேரத்தில் எமோஷனலாக பல விஷயங்கள் நடந்திருக்குது. பாஸ்ட்ல பல விஷயங்கள் கசப்பான நடந்திருந்தாலும் இது எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகிடும். நீ ஒரு ரூட்ல கரெக்டாக தான் போயிட்டு இருக்க, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி தன்னோட பையன் ஜேசன் சஞ்சய்க்கு விஜய் அவர்கள் அட்வைஸ் கொடுத்ததாகவும் இன்னொரு தகவல் கிடைச்சிருக்குது. என்னதான் இவங்க 2 பேருக்குள்ளே மனக்கசப்பு ஏற்பட்டு கருத்து ஏற்பட்டு விஜய் அவர்களும் சங்கீதாவிலும் பிரிஞ்சு வாழ்ந்திருந்தாலும் ஜேசன் சஞ்சய் அப்புறம் திவ்யா சாஷா இவங்க 2 பேருமே விஜய் அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயமும் அன்பு வச்சிருந்திருக்காங்க. அந்த அன்பு எப்போதுமே அவங்க கிட்ட இருந்து மாறாது குறையாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால தான் விஜய் அவர்களுக்கு இப்ப அவர் பர்த்டே அன்னைக்கு பையன் சஞ்சய் கால் பண்ணி தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதுவும் தாத்தா பாட்டிகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை ரீச் பண்ணி கால் பண்ணியிருக்காராம். விஜய் அவர்கள் இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பிஸி ஷெட்யூல் இருக்கிறதால எந்த நேரத்தில் கூப்பிடலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்களுக்கு பையன் சஞ்சய் கிட்ட இருந்து கால் போயிருக்கு. அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் பதவியேற்றதை பற்றியும் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல மாற்றங்களை பற்றியும் பையன் சஞ்சய் ரொம்ப எமோஷனாக பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஜேசன் சஞ்சய் சந்தீப் கிருஷ்ண வச்சு சிக்மா அப்படின்னு சொல்லி படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காருல்ல, அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட சில விஷயங்கள் பார்த்ததாகவும் ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்ததாகவும் கூடிய சீக்கிரம் அந்த படம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அப்பா கண்டிப்பாக உனக்கு உறுதியாக நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியையும் பையன் சஞ்சய்க்கு விஜய் அவர்கள் கொடுத்துருக்காராம். தன்னோட பையன்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு பர்சனல் கால் வரும், விஷஸ் தெரிவிப்பாரு அப்படிங்கிறத விஜய் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் உலகம் முழுக்க அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் அவங்க ஃபேமிலி கிட்டேருந்து வரக்கூடிய இந்த ஒரு கால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கால், ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கால் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலவே இன்னைக்கு டே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்குதான். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.